வெதரிங் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெதரிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வெதரிங். ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெம்பரேச்சர் தான் நடக்கும், இல்லை அப்ரேஷன். அப்ரேஷன்னா அப்படின்னா இப்போ ஒரு கல் இப்படி இருக்கு, இன்னொரு கல் இப்படி இருக்கு, ரெண்டு கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சின்ன துகளா நம்ம ஃபார்ம் ஆகி ஒரு டைப் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் தான் அப்ரேஷன். அப்ரேஷன் நமக்கு இங்கே என்னன்னா தேய்மானம். இதனால ஃபிசிக்கல் டெம்பரேச்சர்னால, ஃபிசிக்கல்னால, தட் மீன்ஸ் ஃபிசிக்கலா என்ன அப்படின்னா நம்ம வந்து நேரில் பார்க்க முடியும் அந்த சேஞ்சஸை. அந்த சேஞ்சஸ் ஃபிசிக்கலாக நடந்துச்சு அப்படின்னா அந்த சேஞ்சஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய சாயிலுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒன்று கிராவலு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு. அதுவே கெமிக்கல் சேஞ்சஸ் எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால கெமிக்கல் சேஞ்சஸ் டியூ டு ஆக்சிடேஷன், ஹைட்ரேஷன் அண்ட் கார்பனேஷன். ஏன்னா இது ஆக்சிடேஷன், ஹைட்ரேஷன், கார்பனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேஷன் ரியாக்ஷன். ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணி அதனால ஃபார்ம் ஆகும் சாயில். ஒன்று ஹைட்ரேஷன், தண்ணி ரியாக்ட் ஆகும், H2O ஃபார்ம் ஆகி H2O கூட ரியாக்ட் ஆகி ஃபார்ம் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CO2. இது மூணும் கெமிக்கல் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணி அது மூலிமா வெதரிங் நடந்துச்சுன்னா அது பேர் கெமிக்கல் வெதரிங். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிளேஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான், ஒன்று ஃபிசிக்கல் வெதரிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வெதரிங். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஃபிசிக்கல் வெதரிங்னா எதனால் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் கெமிக்கல் வெதரிங்க்கு ஆக்சிடேஷன், ஹைட்ரேஷன் இந்த மூணு மட்டும் நமக்கு டிஎன்பிசியில் 2015 நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெமிக்கல் வெதரிங் இஸ் காஸ்டு பை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இன்னும் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன், ஹைட்ரேஷன், கார்பனேஷன். எக்ஸாம்பிள் வந்து கிளே. இது மட்டும் நம்ம கொஷின். ஃபிசிக்கல் வெதரிங் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான், மற்றபடி கொஷின் வந்து இந்த ஏரியா கிடையாது.